பொதுவாக பெண்கள் நம்ம வீட்டில் பேச விடுறோமா? யோசிச்சு பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதையில் சொல்லுவார், வீடு எப்பொழுது அழகாக இருக்கும் என்றால் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் எப்போது இருக்கிறார்களோ அப்போதுதான் வீடு அழகாக இருக்கும். ஏன்னா ஆண் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மிலிட்ரி மாதிரி நினச்சிக்குவாங்க, அவங்களாம் நினச்சிக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா என் புள்ள ஒன்றுக்கு இருந்துருவாங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், இருந்தாலும் ஒரு லூஸு கடிச்சு வச்சுருவான்னு அப்படி இருக்கேன். அது உண்மைன்னா அவர் நம்பிக்கிட்டு இருக்காப்புல. எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறாப்புல, ஆண்கள் இல்லாத வீட்டில் பெண்கள் தங்கள் இஷ்டம் போல் கால்களை நீட்டி அமர்ந்திருப்பார்கள், விருப்பப்பட்ட இடத்திலே உட்கார்ந்து இருப்பார்கள், சுதந்திரமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறார். இப்படித்தான் ஒரு மனநல மருத்துவத்தை போய் 2 நாளைக்கு முன்னால் தான் உலக மனநல மருத்துவ நாள் கொண்டாடப்பட்டது. நிறைய நாள் வச்சுருக்கோம் நம்ம. உலக தாய்மை தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக உருகி உருகி அழுதுருவாங்க. அம்மாவுக்காக வாழ்க்கையில் ஒரே ஒரு காப்பி கூட போட்டு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா அன்பு கூட ஒரு சுமை தாங்க. தாய்மை கூட பல சமயங்களில் பெண்களுக்கு சுமையாகி விடுகிறது. எங்கள் அம்மா மாதிரி யாரும் சமைக்கப்படாது, அப்படி சமைக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த அம்மாவை கிச்சன்லேயே வச்சு கொல்ல போகலான்னு அர்த்தம். இங்கே அன்பு கூட பல சமயங்களில் நான் கூட ஒரு நிகழ்வில் சொன்னேன். இயேசுபிரான் கூட சிலுவை தனியாகவும் உடல் தனியாகவும் தான் இருந்தது. ஆனால் இந்த சமூகத்தில் பெண்கள் தங்கள் உடலையே சிலுவையாக சுமக்க வேண்டி இருக்கிறது. வெளியே போனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த உடல் குறித்த கான்சியஸ்னஸை உருவாக்க ஆண் சமூகம் முயன்று கொண்டே இருக்கிறது. என்ன இருந்தாலும் நீ பெண், என்ன இருந்தாலும் நீ பெண், என்ன இருந்தாலும் என்ன பெண். அதில் சில பேர் சொல்லுவாங்க, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை ஜான் பிள்ளை உயரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செய்ய போகிறத வச்சு சர்க்கஸில் வேணால் சேர்த்துடலாம். அங்கேருந்து பெரிய அவையில் சொல்கிறேன், அன்றாடம் நான் ஒரு ஊடகவியலாளன் என்கிற முறையில் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்கணும், பொத்தி பொத்தி வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைங்களாம் நல்லா தாங்க வளருது, ஆம்பளை பிள்ளைங்களை தான் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கு. பெண் என்பவள் ஒரு சக உயிரி, உனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கிறது, அவள் ஒன்று உன்னுடைய அடிமை இல்லை என்று சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டியிருக்கு. இப்படித்தான் வீட்டில் டிப்ரெஷனான ஒரு பெண் ஒரு மனநல மருத்துவத்தை போயிருக்கு. போனால் அது மாதிரி வீட்டில் இருக்க கஷ்டத்தை பூரா சொல்லியிருக்கு. அவர் கிளம்புறப்போ 2000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிட்டார். இப்படி ஒரு 4-5 தடவை போயிருக்கு. டாக்டருக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. இந்த அம்மா படு தெளிவாக இருக்கு, மன ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்கு வம்பா நம்மக்கிட்ட வீட்டு கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கு, அன்றாட நடந்தது பூரா ஒப்பி வைக்குதே, என்னான்னு தெரியலையேன்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அவருக்கே மனச்சாட்சி உறுத்திருச்சு. நல்லா இருக்க மாட்டேன், மாதம் வாரம் 2000 ரூபா ஃபீஸை போடுறோமே அப்படின்ட்டு. இல்லை தாயி, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனவே நீங்கள் இனிமேல் வர வேண்டியல்ல. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும், ஆனால் நான் பேசினா வீட்டில் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் நான் சொன்னதை பூரா ஊழு கேட்டுக்கிட்டு இருந்தேன், 2000 ரூபா போனால் கூட பரவாயில்ல, நம்ம இப்போ கதையும் கேட்க ஒரு ஆள் இருக்காரே அப்படின்னு நினச்சி தான் உன்கிட்ட சொன்னேன், மற்றபடி நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னுச்சான். இப்போ டாக்டர் இன்னொரு டாக்டரை தேடி இருக்கார், இப்படியாலாம் வந்தால் நான் யார்கிட்ட போய் என் கதையை சொல்கிறது அப்படின்னு.